நெருக்கமா பழகியும் திருமணம் செய்யாமல் பிரிந்த நடிகர் நடிகைகள் இது பேர் தான் காதலா? புகழ், பணம், அந்தஸ்துன்னு எல்லாமே இருந்தாலும் உங்களோட சொந்த வாழ்க்கையை பார்க்கும்போது இன்பம் துன்பம்னு எல்லா ஃபீலிங்ஸும் அவங்களுக்கும் இருக்கும். அந்த வகையில காதலிச்சு ஏதோ ஒரு காரணத்தினால கல்யாணம் பண்ணிக்க முடியாம பிரிஞ்ச நடிகர் நடிகைகள் யாருன்னு தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது த்ரிஷா, ராணா. சென்னைக்கு வந்தா எனக்கு த்ரிஷா வீட்டுக்கு மட்டும்தான் வழி தெரியும் அப்படின்னு ஒரு ஸ்டேஜ்லயே ராணா சொல்லியிருப்பாரு. இவங்க ரெண்டு பேரோட லவ் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. பட் போக போக ஏதோ ஒரு காரணத்தினால இவங்களுக்குள்ள சண்டை வர ஆரம்பிச்சிருக்கு. பட் அது எல்லாத்தையும் சால்வ் பண்ணிக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு வீட்ல போய் சொல்லிருக்காங்க. ஆனா த்ரிஷா வீட்ல இதுக்கு ஒத்துக்கவே இல்ல. அந்த சமயம் த்ரிஷாக்கு பெருசா மார்க்கெட்டும் இல்லாம இருந்துச்சு. ராணா என்னன்னா தமிழ் சினிமா பக்கமே வராம வேற ஒரு இடத்துல அவரோட ட்ராக்க பிடிச்சி போயிட்டு இருந்தாரு. இதனாலேயே இவங்களுக்குள்ள அதிகப்படியான கேப் வந்து அவங்க லவ் அப்படியே பிரேக்கப் ஆயிடுச்சு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சிம்பு, நயன்தாரா. இப்படி ஒரு லவ் யாருமே பார்க்க முடியாதுன்னு சொல்ற அளவுக்கு இவங்க ஒரு லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்பவுமே பார்ட்டி, டேட்டிங், லவ் அப்படின்னு ஜாலியா இவங்களோட லைஃப் போயிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி நயன்தாரா நமக்கு கிடைக்க மாட்டாங்களா அப்படின்னு ஏங்கிட்டு இருந்த காலம் அது. சிம்பு உள்ள புந்து அசால்ட்டா நயன்தாராவை தட்டி தூக்கிட்டு போயிட்டாரு. இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றதுனாலேயே இவங்க மூவில வரக்கூடிய சீன்ஸ்லாம் கொஞ்சம் பயங்கரமாவே இருக்கும். பட் அதுக்கப்புறமா சில காரணங்களால ரெண்டு பேருக்குமே மனசு ஒத்து போகாம அப்படியே பிரிஞ்சுட்டாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது த்ரிஷா, வருண்மணியன். வருண்மணியன் வந்து ஒரு மிகப்பெரிய பிசினஸ்மேன். அவருக்கு த்ரிஷா மேல மிகப்பெரிய ஆசை ஆரம்பத்துல இருந்தே இருந்திருக்கு. சோ அவரோட இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி தான் த்ரிஷாவை அடைஞ்சாரு. கிட்டத்தட்ட இவங்க ரெண்டு பேருக்கும் நிச்சயமே முடிஞ்சு போச்சுங்க. நிச்சயம் முடிஞ்சு அடுத்தது கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்கும் போதுதான் இவங்க ரெண்டு பேருக்கும் செட் ஆகாம பிரிஞ்சுட்டாங்க. இதுக்கு முக்கிய காரணமே த்ரிஷா தான் சொல்றாங்க. அதுக்கப்புறமா வருண்மணியன் அவரோட லைஃபை பார்த்துட்டு போயிட்டாரு. த்ரிஷாவும் நடிக்கிறதுக்கு திரும்ப வந்துட்டாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சல்மான் கான், ஐஸ்வர்யா ராய். நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு பிரபலமான காதல் கதை இதுன்னு சொல்லலாம். சஞ்சய் லீலா படத்துல தான் இவங்க ரெண்டு பேருக்குள்ள லவ் ஏற்பட்டிருக்கு. 1999 தான் இவங்க லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. 2001 பிரேக்கப் பண்ணிக்கிட்டாங்க. ஐஸ்வர்யா ராய், சல்மான் கான் லைஃப்ல என்ன நடந்துச்சு, அபிஷேக் பச்சன் எப்படி உள்ள வந்தாரு, ஐஸ்வர்யா ராயும் சல்மான் கானும் இப்பதான் பேசிட்டு இருக்காங்களா, இது மூலமா அபிஷேக் பச்சன் ஃபேமிலில என்னெல்லாம் பிரச்சனை நடக்குது அப்படின்றத பத்தி ஒரு ஃபுல் வீடியோ வந்து நம்ம சேனல்லே போட்டிருக்கோம். மறக்காம போய் பாருங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பிரபு, குஷ்பு. இவங்கள பத்தி வராத காசிப்ஸே கிடையாதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் இவங்கள பத்தி வெளிவந்திருக்கு. இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு விரும்பாத ரசிகர்களே கிடையாது. ஆனா குஷ்புக்கு முன்னாடியே பிரபு கல்யாணம் பண்ணிட்டாரு. அட இருந்தாலும் பரவாயில்லங்க, பிரபு குஷ்பு தான் ஒன்னு சேரணும்னு சொல்ற அளவுக்கு இவங்க ஸ்கிரீன்ல வந்தாலே சும்மா தாறுமாறா இருக்கும். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஹன்சிகா, சிம்பு. சிம்புவோட செகண்ட் இன்னிங்ஸ் தான் இந்த ஹன்சிகா அப்படின்னு சொல்லலாம். இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணது தேவையே இல்லாததுன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரே ஒரு படத்துல மட்டும் தான் இவங்க லவ் பண்ணாங்க. அதாவது வாலு படத்துக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த டைம்ல தான் பார்ட்டிக்கெல்லாம் போயிட்டு நிறைய போட்டோஸ்லாம் வெளிவந்துச்சு. வாலு படம் முடிஞ்ச உடனே இவங்க ரெண்டு பேருக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது நயன்தாரா, பிரபுதேவா. எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஃபேமஸ் காதல் இது அப்படின்னு சொல்லலாம். சிம்புவை பிரிஞ்ச சோகத்துல நயனும், மகனோட இறப்பு காரணமா சோகத்துல இருந்த பிரபுதேவாவும் வில்லு பட ஷூட்டிங்ல மீட் பண்ணிக்கிறாங்க. இதுல ஒருத்தங்களுக்கு ஒருத்தர் ரொம்ப ஆறுதலா நெருக்கமாயிருக்காங்க. அப்படியே மும்பைல போய் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா வாழ்ந்ததால நிறைய செய்திகள் வெளிவந்துச்சு அந்த சமயத்துல. ஆனா இந்த உறவும் பாதியிலேயே அப்படியே முடிஞ்சிடுச்சு. நயன்தாரா, பிரபுதேவா அப்படின்னு அவங்க உடம்புல டாட்டூ போட்டுக்கிட்டதால நிறைய தகவல் வந்திருக்கு. லிஸ்ட்ல நம்ம கடைசியா பார்க்க போறது மதுபாலா, திலீப் குமார். இது ஒரு ஓல்டு லவ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். உங்க எல்லாருக்குமே மதுபாலா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். மதுபாலாக்கும் திலீப் குமாருக்கும் நிச்சயமே ஆயிடுச்சு. ஆனா நிச்சயத்துக்கு அப்புறமா திலீப் குமாரோட செயல்கள் கொஞ்சம் சரியில்லை. அதே சமயம் அவருக்கு கொஞ்சம் ஈகோ அதிகமா இருந்திருக்கு. இந்த காரணத்தினால கல்யாணம் பண்ணிக்கிட்டா லைஃப் நல்லா இருக்காது அப்படின்னு மதுபாலாவே வாலண்டியரா இது செட் ஆகாதுன்னு பிரிஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி லிஸ்ட்ல நிறைய பேர் இருக்காங்க. இத பத்தி இன்னும் தெரிஞ்சுக்க பார்ட் 2 வீடியோ வேணுமா வேண்டாமான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம இந்தியன் சினிமால லவ் பண்ணிக்கிட்டு யாரெல்லாம் பிரிஞ்சிருக்காங்கன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.